எல்லாருக்கும் வணக்கம். ரூட் அண்ட் ரெமெடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். 65 வயதை கடந்தவர்களுக்கான ஒரு சின்ன ஆலோசனை தான் இது. கூடுமானவரை துணையின்றி படிகளில் ஏறாதீர்கள். வேகமாக திரும்பாதீர்கள். கால் பாதத்தை தொடுமாறு குனியாதீர்கள். நின்றவாறு கால் சட்டை பேண்டை மாட்டிக்கொள்ளாதீர்கள். சிட்டப் அதாவது எதையும் பிடிக்காமல் மல்லாக்கப்படுத்தபடி தலையை உயர்த்தி எழுந்திருப்பதற்கான பயிற்சிகளை செய்யாதீர்கள். இடுப்பை இடமும் வலமுமாக திருப்பாதீர்கள். பின்புறமாக நடக்காதீர்கள். எடை கூடிய பொருட்களை குனிந்து தூக்காதீர்கள். படுக்கையில் இருந்து எழும்பொழுது உடனடியாக எழுந்து நிற்கவோ நடக்கவோ செய்யாதீர்கள். உங்களை எந்த வகையிலும் சிரமப்படுத்திக் கொள்ளாதீர்கள். தொண்டையில் உணவு அடைத்து கொண்டால் 2 கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்துங்கள். அடைத்து கொண்ட உணவானது தானாக இறங்கும். சரியான தலையணியை உபயோகிக்காவிட்டால் கழுத்து வலிக்கும். அப்பொழுது கால்களை ஒவ்வொன்றாக உயர்த்தி விரல்களை மிருதுவாக பிசைந்து கொள்ளுங்கள். வலி சரியாகும். கால்களில் திடீரென தசை இறுக்கமோ அல்லது சுளுக்கோ ஏற்பட்டது போல் வலியோ வந்தால் எதிர்பக்க கையை உயர்த்த வேண்டும். வலது கால் வலித்தால் இடது கையையும், இடது கால் வலித்தால் வலது கையையும் உலர்த்துங்கள். திடீரென பாதத்தில் கூச்சம் ஏற்பட்டால் எதிர்ப்புற உள்ளங்கையை வேகமாக சுழற்றுங்கள். சின்ன சின்ன அட்வைஸ் தான், செய்து பயனடைங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப்